அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்துசரம் தொடங்கிடலாம். பெரும் ஜோதி. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையில் உட்பட்டு. ஸோ நம்ம தவம் செய்யறதுக்கான பெரும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இது தவம் செய்யறதுக்கான முயற்சி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே இறைப்பராற்றலை உணர்றதுக்கும், இந்த நற்குணங்களோடு பழகி எல்லா இறை அனுபவங்கள் அனைத்தையும் இந்த தேகத்துடைய மனம் இந்த தேகம் அதோடைய அனுபவிச்சு பார்க்கறது தான். இகத்தே பரத்தை பெற்றுன்றார் வல்லார். ஸோ அந்த இகத்திலேயே பரத்தை பெற்றுனா இங்க இகலோகத்துல வாழக்கூடிய இறை அனுபவத்தில் அனைத்தையும் பெற்று வாழறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்றாரு. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த தவம் பழகிறதுக்கு இகத்திலேயே பரத்துக்கான அனுபவங்கள் அத்தனையும் பெற்று ஆனந்தமா வாழறதுக்காக தான் தவம் பண்றது. ஸோ நம்ம 60 பாடல் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 61 70 வரைக்கும் படிக்கலாம். ஒரே நிமிஷம் புத்தகம் எடுத்துக்கிறேன். சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியெனும் அமையம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. என்ன பொருள் எடுத்துக்க முடியும்? சமயங்களுக்கெல்லாம் கடந்த பொருளா இருக்குது. அது இறைவன் அருட்பெருஞ்சோதின்றது சமயங்கள்லாம் தனித்தனியா இறைவனை பிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கடந்து தனிப்பொருளா விளங்குறது சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியனும் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. சமயங்கள்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா இறைவன் நிறைய இறைவன் இருக்கலாம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அப்படி இல்லாம அதெல்லாம் கடந்த நிலையில் தான் இறைவன் இருக்காருன்றாங்க. இந்த நம்ம திருச்சிற்றம்பலத்துல இருக்கிறத தான் திருச்சபை, அதுதான் கோவில். அதை அதை பல பெயர்களிலும் பல உருவங்களிலும் மகான்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க. அது எதுக்காக காமிச்சாங்க? அவங்க அனுபவத்துல அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்கதான் உருவாக்கி இருக்காங்க. அதை எதுக்காக காமிச்சாங்கன்றத உணர்ந்து நமக்குள்ளே பார்க்கறத விட்டுட்டு அவங்க அந்த காமிச்ச பொருளை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அது எவ்வளவு தூரத்துக்கு போகுது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெளியில ஒரு இறைவன் இருக்கிறதா நம்ம நம்ம என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க, எனக்கு நன்மை மட்டுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை பண்றது வரைக்கும் தான் நமக்கு அந்த சமயம் நமக்கு கத்து கொடுத்ததா இது வரைக்கும் அப்படியே அது வரைக்கும் நின்றுடுது. அதை தாண்டி கத்து செய்தி போல என்னென்னலாம் நான் பாவம் பண்றோமோ அதை மன்னிச்சிடுங்க இறைவா, எனக்கு நன்மை மட்டுமே கொடுங்கன்னு வேண்டுதல் வைக்கிறதுக்கு மட்டும் தான் சமயம் இருக்கு. ஏன்னா அவங்க படைப்புகளை மட்டும் தான் நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அந்த படைப்புகள் எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த காரணத்தை பிடிச்சி அந்த காரணத்தை நம்ம சரியா செய்யறதுக்கான மறந்ததுனாலதான் இந்த சமயங்கள்லாம் நமக்குள்ள இருக்கிற திருச்சிற்றம்பலத்துல தான் இறைவன் இருக்காருன்றத அதுதான் திருச்சபைன்றதை உணர்த்தாம போயிடுச்சு. முழுமை பொருளை கொடுக்கல. அது சரிகை கிரிகை யோகம் ஞானம் என்ற 4 நிலைகளின் முடிவான முடிவு திருச்சிற்றம்பலத்துல தான் உள்ள இருக்கிற இறைப்பராற்றல் முடிவு தான். அந்த முடிவு யார் உணர்த்துறாங்கன்னா மகான்கள் தான் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதை உணர்ந்த மகான்கள் தான் நம்ம வழி காமிச்சிருக்காங்க. அதனாலதான் சமயம் கடந்தன்றாரு. இந்த சமயங்கள் எல்லாம் முழுமையா பொருளை சொல்லல, அதை கடந்த நிலையில தான் இறைப்பராற்றல் இருக்கு. சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியனும் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. அது ஒரு பெரிய வெளி இருக்குது. அது நம்ம திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற அந்த வெளிக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அது. அடுத்த பாடல் போயிடலாங்களா? முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி. முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி. முச்சுடர்ன்றது இந்த சூரியன் சந்திரன் 2 கண்கள்ல இடது நாசி வலது நாசின்றது சூரிய ஜோதி, சந்திர ஜோதி, அப்புறம் நம்ம புறமுத்துல விளங்குற அந்த ஆன்ம ஜோதி அக்னி. இது 3 ஜோதியும் கடந்ததுதான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாரு. முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள். முச்சுடர்களும் ஒளி அதுக்குள்ளதான் ஒளி இருக்குங்களா? முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி. இந்த சூரியன் சந்திரன் அக்னி இதுல ஆண்டவர் அதுலதான் காரியப்படுறாங்களாம். இறைவன் அதுல தான் காரியப்படுறாங்க. பெயர் சொன்னது இல்லைங்களா? அருட்பெருஞ்சோதி எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மூலியமா நமக்கு வெளிப்படுத்துறாங்க. அதுக்குள்ள ஒரு ஒளியா தான் இறைப்பராற்றல் இருக்கு.
ம். இந்த 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 ஞான வழியில போறதுக்கான நெறி நின்று நம்ம தவம் படக்குள்ள நமக்குள்ள இருக்கிற அந்த ஒளியும் அந்த திருச்சிற்றம்பலத்துல ஒளியும் நம்ம இறைவன் ம். வந்து அதுக்குள்ள இருந்து காரியப்பட்டு நம்ம மூலியமா செயல்படுவாங்க. நம்முடைய செயல்கள் மூலியமா அது வெளிப்படும். சோ அது முச்சுடர்களும் ஒளியும் முயங்கூர் அழித்தருள் அச்சுடன் நம்ம வந்து அண்டத்துல எப்படி நம்ம இறைவனை வந்து உணர முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியக்கலை, சந்திரக்கலை, இல்லைன்னா சூரியன், சந்திரன், அக்னி இந்த ஒளி மூலியமா தான் வந்து இறைவன் வந்து காரியப்படுறாங்க. அதே போல நமக்குள்ள வந்து ஒளியா வந்து திருச்சிற்றம்பலத்துல புருவ மத்தியில தான் இறைவனுக்கு காரியப்படுறாங்க. உள்ள உள்ள இருக்காங்க. அது மூலியமா நம்ம தவம் இருக்கிறது மூலியமா நம்ம நமக்குள்ளேயே கவனிச்சு நம்ம அந்த ஒளியை உணர ஆரம்பிக்கக்குள்ள அப்பதான் வந்து அது ஒரு இறைப்பெறாட்டெல்லாம் உணர முடியுன்றதுக்கு தான் பாடல் உணர்த்துது. ம். அதுக்கு அடுத்த பாடல் போயிடலாம். ம். துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அல்பெருஞ்சோதி. துரியமும் கடந்த ம். துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அல்பெருஞ்சோதி. துரியம்ன்றதுதான் பெரிய நிலை அது. துரிய நிலைக்கு நம்ம உள்ளார இப்ப கடந்துட்டோம் அப்படின்னாக்கா இறைவனுடைய அனுபவம், இறைவனுடைய கலப்பு எல்லாமே நமக்கு வந்து அப்ப வர தொடங்கிடும். துரியத்தை கடக்கிறோம்னாக்கா உச்சியை கடந்து பறவெளியில பிரபஞ்சத்தோட வந்து மெர்ஜா வரும். பிரபஞ்சத்துல வந்து ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், சூரியன்கள், 9 கிரகங்கள் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகி அதன் மூலியமா நமக்கு எனர்ஜி வந்துக்கினே இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம வந்து ரிசீவ் பண்ற ஒரு இடம் எதுன்னா துரியம் தான். துரியத்தை கடந்துட்டோம் அப்படின்னா துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருள் என உரைசை வேதங்கள் உண்மை சத்தியன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதே தான் இதுலயே சொல்றாரு. துரியமும் கடந்து சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்தை அளிப்பதும் சரி. அந்த துரியமும் கடந்துட்டோம்னா சுகபூரணம் ஒரு ரொம்ப இனிமையான ரொம்ப சுகமான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்குதுங்களா? ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவங்கள் இருக்குங்களா? துரியமும் கடந்து சுகபூரணம் சுகமா இருக்கணும், உடல் ஆரோக்கியம் வரணும், அந்த பிரம்மானந்தம்ன்றது நமக்கு கிடைக்கணும்னாக்கா இந்த சுடமுனையை கடந்து பெட்யூட்ரி, பீனியல் இதுவெல்லாம் கடந்து துரியத்துக்குள்ள நுழைஞ்சு துரியத்துக்கு அந்த பறவெளியில நம்ம இதுவாகணும், பறவெளியோட வந்து தொடர்பு ஆகணும். அப்போ வந்து உடல்ல வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஆனந்தமா இருக்கலாம். இருக்கிற உயிரை செலவு பண்ணிட்டு நம்ம உடலினுடைய இயக்கங்கள்லாம் வந்து பலவீனமாகி போய் உடம்பு வலிக்குது அது இதுன்னு கஷ்டப்படுறோம். அந்த போயிடுது. அந்த குறைவுகள் எல்லாம் நீக்கிற இடம் அந்த துரியம்ன்ற இடம் தான். ஓகே 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 ஓகே. இது அது வந்து ஜாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி என்ற 3 அவத்தைகளையும் கடந்த நிலையெல்லாம் வந்து துரிய நிலை. அந்த துரிய நிலைக்கு வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறது வந்து துரியாதீத நிலைன்றாங்க. அதுதான் வந்து இறைப்பெறாற்றல உணர்ற நிலை. அதையும் கடந்த நிலையில நம்ம வந்து இறைப்பெறாற்றல போயிட்டு நம்ம உணர முடியும். அப்போ நம்ம திருச்சிற்றம்பலத்தை நோக்கி புருவ மத்தியை நோக்கி நம்ம எவ்வளவுக்கு அமைதியா ஆனந்தமா கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த கவனிக்க நம்முடைய மூலாதாரத்தில் 3 கணரை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தாங்க இல்லையா? அந்த அந்த காற்று போயிட்டு அங்க பட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற ஒளி வந்து நமக்கு வெளிப்படும். அது துரியம். காலால் எழுப்பும் கருத்தறிவிச்சு அமுத நிலையம் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறின்னு அவையார் சொல்றாங்க. அந்த உயிராற்றல வந்து நம்ம ரிசீவ் இழுக்கிற இடம் வந்து அந்த துரியம் என்ற இடம் தான். 2 கண்களையும் வந்து பூர்வ மத்தியில நோக்கி அந்த பிராணாயாமம் அண்ணாக்களை பிராணாயாமம் பண்ணி அது உள்ளார நம்ம வந்து சுழுமுனை இடகலை பிங்களை வந்து சுழுமுனை நாடியா மாறும். 2 நாடி வந்து ஒரே நாடியா மாறும். மாதிரி உள்ளார நம்ம அந்த சுழுமுனை உள்ள நுழைஞ்சு சுழுமுனைக்கு அடுத்தது வந்து அந்த சிரசுல வந்து நமக்கு கனெக்ஷன் ஆகும். கனெக்ஷன் ஆகி அந்த உச்சியில போயிட்டு நம்ம தொடர்பு கொள்வோம். உச்சியை போய் இடிக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த உச்சியை இடிச்சு மேல நம்ம அந்தாண்ட தாண்டினாதான் நமக்கு வந்து எல்லா ஆனந்த அனுபவங்களும் உண்டாகும்.
ஸோ அது வரைக்கும் நம்ம அமைதியா வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளா உட்காந்து நம்ம தியானத்தை கண்டினியூ பண்ண முடியும், கண்டினியூ பண்ணிட்டே இருக்க தான் அது கிடைக்காது. கண்டினியூ பண்ணி பழகி பழகி இறைவனுக்கு வந்து தொடர்பு கொண்டு பழகணும். இறைவனோட தொடர்பு கொண்டு பழகுற வழி இதுதான். திருச்சிற்றம்பலம் அப்படின்ற இடமெல்லாம் நமக்கு கிடைக்கிற இடம், தொடர்பு கொள்ற இடம், அதோட வந்து அதனுடைய அருளாசியே கிடைக்கிற இடம் இதுதான். அதில் மேலே போகிற வரைக்கும் நம்ம பலமாக அந்த கண்களை வந்து புருவமத்தியை பார்த்துக்கின்னு நம்மளுடைய மூச்சு காற்றை வந்து சுழுமுனையில் ஊதி பதமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை திறந்துக்கின்னு உள்ள நுழைஞ்சிடணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தவம்ன்றது அதுதான். சரிங்க ஐயா, நல்லது நல்லது, சூப்பருங்க ஐயா. அதுக்கு அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அல்பெருஞ்சோதி. எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அல்பெருஞ்சோதி. எல்லா சுகங்களும், உடல் ஆரோக்கியன்றது எல்லா சுகங்களும் கிடைச்சிடும். இந்த அமுதம் நமக்கு கிடைக்கிற இடம் வந்து அந்த வித்து சக்தி வந்து சிரசுல வந்து நமக்கு போகணும். அந்த விந்து பையிலேருந்து அந்த சத்து மேலே ஏறி இப்போ முள்ளந்தண்டு வழியா மேலே ஏறி அந்த சிரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அமுதமா மாறும். அமுதமா மாறுறதுக்கு உண்டான இடம் தான் பிட்யூட்டரி பீனியல் கிளான்ஸ், உச்சி, இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ எல்லா சுகங்களும் கிடைக்கணும்னா நம்ம வந்து துரியம் கடந்து துரியாத நிலைக்கு போனால் மட்டும்தான் அது கிடைக்கும். எவ்வகை சுகங்களும் இனிதூர அளித்தருள் அவ்வகை திருச்சபை அழுப்புஞ்சது. திருச்சபையில இருக்கிற இறைப்பராற்றல் தான் வந்து அந்த எல்லா சுகங்களையும் கொடுக்க வல்லதுன்றது தான் பொருள் எடுத்துக்க முடியுது. சூப்பருங்கய்யா சூப்பருங்கய்யா. வித்து சக்தியை நம்ம உணரணும். வித்து சக்தி வந்து மொத்தம் 7 தாதுகள் நம்ம உணவுனால உண்டாக்கினே இருக்குது. 7வது தாது வந்து வித்து சக்தி. அந்த வித்து சக்தி விந்து பையில இருந்து மேல வரும். தவமனாதான் மேல வரும், இல்லைன்னா வராது, அங்கேயே கெட்டு போயிடும். ரைட் 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 ரைட். ஸோ தவமன வந்து அது வந்து முற்றிலும் வந்து அதுதான் அதிதீவிர பக்குவ உடையவர்களுக்கு வந்து எவ்வகை தந்திரத்தை வந்து அதை வந்து விரயமாக தடுத்து கொள்ள சொல்றாங்க. வீணாக்காமல் அதை வந்து எப்படியாவது சிரசுல கொண்டு வந்து சேர்த்து சிரசுல சேர்க்கும்போது அது வந்து அமுதமா மாறி நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான பொருளா மாறிடும். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ஐயா. அதுக்கு அடுத்த பாடலை இந்த பாடலை நிறைவு பண்ணிக்கலாம். இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயப்பிலார் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயப்பிலார் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. இயற்கையினுடைய அம்சம் தான் நம்ம உடல். இயற்கையான இந்த உடலை வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்ற ஒரு பொருள்கள்லாம் நமக்கு இயக்கின்னு இருக்குது. 5 புலன்கள் நமக்கு அதுக்கு ஆதரவா இருக்குது. அந்த 5 புலன்களையும் வச்சு நம்ம பஞ்சபூதங்களுடைய அம்சங்களான உடலினுடைய அமைப்பையும் வச்சு நம்ம இயற்கை இன்பமுமாய் இயற்கை உண்மையுமாய் அயற்பிலா சிற்சபை அருட்பெருஞ்சோதி. சிற்சபையில நமக்கு அந்த அனுபவத்தை வளர்ச்சி அடைய திருச்சிற்றம்பலத்துல அந்த அனுபவம் ஏற்பட இயற்கையான இன்பமும் இருக்குன்றாங்க. இயற்கையான உண்மையா இருக்கு. இயற்கை வந்து உண்மையாவும் இருக்குது, அது இயற்கையான இன்பமும் இருக்குது. எப்பொழுதுமே கிடைக்கக்கூடிய இன்பமா இருக்குது இயற்கை இன்பமுமாம். அது அயற்பில்லைன்னா கொஞ்சம் கூட நமக்கு கொஞ்சம் கூட என்ன சொல்லலாம் போதுன்ற ஒரு நிலை அடையாம எப்பொழுதும் அயற்பில்லார் ஐயா. அயற்பில்லார் சோர்வு இல்லாத எஸ் போதும் ஓகேப்பா அப்படின்ற ஒரு சோர்வு கொடுக்காம எப்போதுமே கொடுத்துட்டே இருக்குது அந்த இன்பத்தை. அந்த இயற்கை இன்பம்ன்றது தான் அதுதான். அது இப்ப நம்ம உலகியல்ல அனுபவிக்கக்கூடிய உணவு, உடை, பொருள், வீடு, மனை, மக்கள், புகழ், இந்த இன்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சலிப்பு கொடுத்துரும், சோர்வு கொடுத்துரும் ஒரு கட்டத்துல. அது வந்து ரொம்ப எப்பொழுதும் நீடிக்கக்கூடியதல்ல, மாறக்கூடியது. அது இயற்கையானது கிடையாது. இது சலிப்பற்ற இன்பம் வந்து இயற்கை இன்பமா இருந்து இந்த நம்ம திருச்சிற்றம்பலத்துல ஒளியா இறைவன் தான் இருக்காரு. அந்த இயற்கை உண்மையாதாய் இயற்கை இன்பமுமாம் அயப்பிலார் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. அது எப்போதுமே வந்து இயற்கையா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா நல்ல நல்ல இன்பமானதா நல்ல ஒரு இதுவா இருக்குது. அத நம்ம வந்து அது தெரியாததுனால
ஒழுக்கங்களை விட்டு விலகி அந்த இயற்கையை நாசம் பண்ணிடுறோம். கரெக்ட் கரெக்ட் இந்த கரெக்ட். ஒழுக்கங்கள் தான் இந்த இயற்கை அப்படியே இருக்குது உடம்புல. சூப்பர் சூப்பர். உடல் கெட்டு போச்சு, உடலினுடைய இயற்கை அமைப்பு வந்து பழுதடைஞ்சிடுது அப்படின்னாக்க நமக்கு நம்ம சந்தோஷமா இருந்த தன்மையெல்லாம் போய் உடலினுடைய இயக்கங்கள்லாம் வந்து பலவீனம் அடைஞ்சிடும். அப்ப நமக்கு தானாலுமே சந்தோஷம் கெட்டுடும், சந்தோஷம் குறைஞ்சிடும். அதை வந்து விடாம பாதுகாக்கிறது தவம் தான். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். தவம், ஒழுக்கம், இந்த மொத்தம் 5 ஒழுக்கம் கொடுக்குறாருங்களா, அந்த ஒழுக்கங்களை ட்ரெயின் இருக்கும்போது தான் அந்த உடல் இயக்கங்கள் இயற்கை அமைப்புகள்லாம் நமக்கு அப்படியே நின்று நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுத்துக்கினே இருக்கும். இறைவனோட நம்ம வந்து இணையறதுக்கும் வழி கொடுக்கும். கரெக்ட் 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 கரெக்ட். இந்த பாடல் ஒரு தடவை படிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். 60-70 வரைக்கும் பாடல். சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியனும், சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியனும், சொல்லுங்க அப்படியே கூட சொல்லுங்க. அமையம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடாம் சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுகபூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயப்பிலார் சிற்சபை அருட்பெருஞ்சோதி. ஸோ நம்ம 10 பாடல் படிச்சிருக்கோம், சப்தஸ்வரம் பேசியிருக்கோம், தியான பயிற்சி பண்ணியிருக்கோம். மகாமந்திரம் சொல்லிட்டு சைலன்ஸ் போட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.